101 சங்கீதம். அதைத்தான் இந்த காலையில நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அது தாவீதின் சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தையும் அதே சமயத்தில் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது தாவீது தன்னுடைய வீட்டை பற்றி சொல்லிவிட்டு அதுல ஒருவரும் இராதபடிக்கு அதிகாலமே நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இன்றைய காலையில் இந்த சங்கீதம் 1 8 முதலான வசனங்களிலிருந்து உங்களோடு நான் பேசப் போகிறேன். அதுல 3 குறிப்புகள் கொண்டு வருகிறேன். அந்த 3 குறிப்புகள் கொண்டு வருவதற்கு முந்தி இந்த சங்கீதத்திற்கு தலைப்பாக தினமும் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தலைப்பில் தான் பேசப் போகிறேன். நம்முடைய வீடு, விசுவாசியுடைய வீடு தினமும் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். சபை பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைக்காத விசுவாசிகளை நான் விசுவாசிகள் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையில் உயிர் கொடுத்து சபையை உண்டாக்கினார். நாம் சபையின் அங்கத்தினராக இருக்கிறோம். சபை மாத்திரம் பரிசுத்தம் உள்ளதா இருந்தா போதுமா? அப்படி பைபிள் சொல்லிட்டு முடிக்குதா? அந்த சபையில வருகிற குடும்பங்கள் வீட்டை சேர்ந்தவர்கள் தானே சபைக்கு வருகிறார்கள். அந்த வீடு சுத்தமா இருக்க வேண்டும். அது மகா முக்கியம். இந்த சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வீட்டை ஒழுங்குபடுத்தி, பொருள்களை ஒழுங்குபடுத்தி, வீட்டை அழுக்கு இல்லாம கூட்டி கழுவி அந்த காரியத்தை மாத்திரம் நான் அந்த காரியத்தை சொல்லவில்லை. ஆனால் அந்த காரியமும் இதுல அடங்கி இருக்கிறது. ஒரு விசுவாசியுடைய வீட்டை போய் பார்த்தா மற்ற வீடை விட ஒரு விசுவாசி வீடு நல்லா இருக்கும். அதற்கு காரணம் அவங்க வாழ்க்கை ஒழுங்கா இருக்குது. அதனால அவங்க வீடு ஒழுங்காத்தான் இருக்கும். ஒரு விசுவாசியுடைய வீடை நீங்க போய் பார்த்து அந்த வீடு ஒழுங்கில்லைன்னா அந்த வீட்டாரும் ஒழுங்கில்லைன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் நம்முடைய மனசிலும் சுத்தம் தர்றார். அந்த சுத்தம் நம்முடைய வீட்டில் கூட காணப்படும். அது உண்மைதான். எப்பொழுது பார்த்தாலும் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பார் பரிசுத்த அகஸ்டின். ஏன் அப்படி போடுறீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவார், ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அதனால அந்த நிலைமையில கூட நான் அவருக்கு சாட்சியா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்ப சபை பரிசுத்தம் உள்ளது ரைட் தான், யார் இல்லைன்னு சொன்னா அது இல்லைன்னா அது சபை இல்லை. அதே சமயத்தில் சபையின் அங்கத்தினலா இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறீங்களே, நீங்க வீடுகளில் தங்கி இருக்கிறீங்களே, அது நீங்க கட்டின வீடா இருக்கலாம், வாங்கின வீடா இருக்கலாம், அல்லது வாடகைக்கு தங்கி இருக்கிற வீடா கூட இருக்கலாம். நீங்க தங்கி இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் அந்த வீடு உங்க வீடு தான். இன்னொருத்தருக்கு நம்ம வாடகை கொடுத்தாலும் அது நம்முடைய சொந்த வீட்டை போல அதை கவனிச்சு அந்த வீட்டை காலி பண்ணும் போது அந்த வீட்டு ஓனரே ஆச்சரியப்படணும், எத்தனை பேருக்கு வீடு கொடுத்தோம், இந்த குடும்பத்துக்கு வீடு கொடுத்தா இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாங்களே, இவங்க நிஜமா விசுவாசிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம வீட்டை வைத்து அவங்க கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் தாவீது ரொம்ப கவனமா இருந்திருக்கிறார் தான் தங்கி இருக்கிற குடியிருந்த வீட்டை பற்றி. ஒன்று, அதுல தன்னை பற்றி கவனமா இருந்திருக்கிறார். இந்த சங்கீத வாசா தெரியும். இன்னொன்று, உலகியரை பொறுத்த மட்டும் அவர்களை குறித்து தன்னுடைய வீட்டில் வாசமா இருக்கும்போது கவனமா இருந்திருக்கிறார். எல்லாரையும் அவருடைய வீட்டில் விட்டது மாதிரி தெரியல. அவருடைய வீட்டில் ஒரு பெரிய, அதாவது தணிக்கை, சென்சார் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல தணிக்கை என்று சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வீட்டை வைத்திருக்கார் சுத்தமா. 3வது, அவருடைய வீட்டில் யார் இருக்கணுமோ அவங்க இருக்கிறாங்க. அதையும் பற்றி இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டது. அப்ப வீட்டில் இருக்கிற விசுவாசிகளான தேவஜனங்கள் நீங்க, அதிலும் குடும்பத்தினுடைய தலைவர் ஆண் என்றுதான சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது முக்காடை பற்றி பவுல் சொல்கிற சந்தர்ப்பத்தில் புருஷர்கள் ஸ்திரீயுடைய மகிமையாக சிரசாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய சாயலும் மகிமையா இருக்கிறார் வாசிக்கிறோம். அதனால உங்க வீட்டை சுத்தமா வைத்துக் கொள்றதுக்கு பொறுப்பு மனைவிட்டு கொடுக்கக்கூடாது. மனைவி பலவீனம் பாண்டம். ஆனால் அந்த வீட்டை சுத்தமா வைத்துக் கொள்வது யார் என்று கேட்டால் நீங்க தான் அந்த வீட்டை சுத்தமா வைத்துக் கொள்ளணும். எப்படி சுத்தமா வைக்கிறது? அதுக்கு தான் அங்க சொல்றாரு, நான் என் வீட்டில உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். எப்படியோ நடந்து கொள்ளுவேன் என் வீட்டுல. அது வீடா? எப்படியோ நடக்கிறது வீடா? ஒழுங்குமுறையா நடக்கிறதாங்க வீடு. சங்கீதம் 68:6 நீங்கள் வாசித்தால், தேவன் தனிமையானவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். எனக்கு வீடு இல்லையே அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆண்டவர் இயேசு உங்களுக்காக பிறந்து வாழ்ந்து மரித்தார் என்ற அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? அதனுடைய அவசியத்தை உணர்ந்தீங்களா? அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்ட மக்கள் வீடில்லாத காலங்கள் எல்லாம் இருந்திருக்குது. அவங்க தெருவில் எல்லாம் படுத்து தூங்கி இருக்கிறாங்க, யாருடைய வீட்டில எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையா இருக்குது என்பது உலகமெல்லாம் நீங்கள் பிரயாணம் பண்ணி போய் பார்த்தா தெரியும். உலகத்தில் ஒரு பாதி கூட்டமான விசுவாசிகள் கூட ஏழைகளாத்தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு பாதி கூட்டமான ஆட்கள் ரொம்பவே ஏழையா இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் அதுல உண்மையுள்ள தேவனா இருந்திருக்கிறார். 127 சங்கீதம் முதல் வசனத்துல, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் வருதா. எந்த ஒரு வீடு கட்டவும் ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க வீடு கட்டி முடிக்க முடியாது. அதற்குள்ள சகாயங்கள், அதற்குள்ள இயற்கையின் தட்பவெப்ப நிலைமைகள், அதற்குள்ள ஆக்கள் ஒழுங்கு, இதெல்லாம் ஒழுங்கானத்தான் அந்த வீடு கட்டி முடிக்க முடியும். அதனால வீடு நம்முடைய திறமையினால, சமர்த்தியத்தினால, பணத்தினால நான் கட்டிவிட்டேன்னு சொன்னா மகிமை உங்களுக்கு கர்த்தருக்கல்ல. என்னுடைய மகிமையே ஒரு விக்கிரத்துக்கு கொடுக்க மாட்டேன், மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அதாவது வாடகை வீட்டுல குடியிருந்தாலும் சரி, கட்டின வீட்டுல குடியிருந்தாலும் சரி, விலைக்கு வாங்கின வீட்டுல குடியிருந்தாலும் சரி, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலாம் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். எந்த வீடு ஒருவனால உண்டாக்கப்படும், அப்ப அந்த வீட்டினுடைய உரிமையாளர் நாம தான். ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் நம்மளை மதிக்கிறார். அப்படி அந்த வீட்டில் இருக்கும் பொழுது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று தாவீது ராஜா சொல்றார். அவங்க தகப்பனார் அந்த பசங்களை எல்லாம் படுக்க வைக்கிறது கூட வீடு சரியில்லாம கஷ்டப்பட்ட காலங்கள் இருந்தது. தனித்தனி வீடு அவர் கட்டி கொடுக்கவும் முடியாது. ஒருவேளை வந்த பெண்கள் பணம் கொடுத்து கட்டக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதோ தெரியாது. ஆனால் இவனுடைய அண்ணன்மார்களும் ராணுவத்தில், அதாவது சேனாபதிகளா இருந்திருக்கிறார்கள். தாவீது சிம்மாசனம், அதாவது சிம்மாசனத்தில் உட்கார்ந்து தலையில கிரீடம் வைத்து செங்கோல் பிடித்து அவருடைய அரமனைக்குள்ள போய் பார்த்தா சொர்க்கலோகத்துக்கு உள்ள வந்துட்டோமான்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய அரமனையில வாசம் பண்ணினார். மரத்தினால அந்த வீடை கட்டியிருந்தா சூடும் குளிரும் ஒன்னும் செய்யாது. மர வீட்டுல அருமையான வீடு. ஆனால் இதுவரையில என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம் சொன்னா நானும் அதுக்கு தகுதி கிடையாது, என்னுடைய வீடும் அதுக்கு தகுதி கிடையாது. விசுவாசிகள் எப்போதுமே ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. என்ன வந்தாலும் சரி, போனாலும் சரி, என்ன கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, அவங்க ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. நான் ஒரு காலத்துல வீடு இல்லாத இருந்தேன். வீட்டை வாங்க வேணும்னு யோசிக்க கூட முடியாது. அதுல இவ்வளவு வசதியோடு குடியிருப்பேன் என்று எண்ணி இருக்க கூட முடியாது. நான் இவ்வளவு காலம் பொழைத்திருக்க முடியுமா எனக்கு இருந்த வியாதிக்கு, எனக்கு இருந்த தொந்தரவுக்கு? ஆனால் நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். அதோடு 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, என்னுடைய வீடு தேவனிடத்துல இப்படி இராதோ. இந்த அண்ட சராசங்களை படைத்த தேவனிடத்துல தன்னுடைய வீட்டை கொண்டு போய் நிறுத்துறார். என்னுடைய வீடு தேவனிடத்துல இப்படி இராதோ. எப்பொழுதாவது தேவன் உங்களுக்கு கொடுத்த வீட்டுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வீட்டை கொண்டு போய் ஸ்தோத்திரம் சொன்னீங்களா? என்னுடைய வீடு தேவனிடத்துல இப்படி இராதோ. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறபடியே என்னுடைய வீட்டுல எல்லாம் திட்டம் ஒழுங்கு இருக்குது.
தேவனே வீடு கொடுத்தவர் எல்லா பிளானையும் எனக்கு கொடுத்தார். ஆசிரியர் கூடாதுக்கு பிளான் கொடுத்தது மாதிரி, ஆலயம் கட்டுறதுக்கு பிளான் கொடுத்தது மாதிரி, என்னுடைய வீட்டிற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் ஒரு பிளான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் என்னுடைய வீட்டில் வளர்ந்தவங்க செய்யாரோ. வீடே சொல்ல போனா பைபிள் ஸ்டடி மாதிரி ஆயிடுச்சு, வீடே ஆராதனை கூட மாதிரி ஆயிடுச்சு, சொல்ல போனா வீடே பரலோகம் போல ஆயிடுச்சு. குட்டி அதாவது அந்த நிலைமையில தாவீது தன்னுடைய வீட்டை குறித்து சொல்லுகிறார். 119 சங்கீதம் 54 வசனத்துல அந்த சங்கீதம் 119 தாவீது வேற யாரு இருக்க முடியும்? அவர் என்ன சொல்றார்? நான் பரதேசியாக தங்குற அந்த வீட்டில் நான் உடமைப்பேன், நான் தான் இந்த வீட்டுக்கு பவுண்டர், என்ன போல ஒரு கெட்டிக்காரனை யாராவது பார்த்தீங்களா? அந்த மாதிரில இல்லாம நான் பரதேசி அந்த வீட்டுல தங்குறேன். என்னமோ கொஞ்ச காலம் தங்குறதுக்கு தேவை, இந்த குளிரும் மழையும் பாதிக்காதற்கு, திருடன் உள்ள வராதிருக்கும்படிக்கு, இந்த பொருள் எல்லாம் பாதுகாக்கப்படும்படிக்கு ஒரு வீட்டுல தங்குறேன். நான் பரதேசி. ஆனால் இந்த பரதேச தங்குற வீட்டுல நம்முடைய பிரமாணங்களை, இந்த கீதங்களை ஒரே பாட்டுமயம் தான் அவருடைய வீட்டுல. வீடு இப்படித்தாங்க இருக்கணும். ஒரு விசுவாசியுடைய வீடு இப்படித்தான் இருக்க முடியும். இந்த வீட்டுக்காக நம்ம தேவனை துதிக்க வேண்டும். எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறாங்க ரட்சிப்பை பற்றி தெரியாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் அந்த வீட்டுல உள்ள பொருளை வாங்க முடியாம தவிக்கிறாங்க. வீடு அலங்கோசமா இருக்குது, ஆனா நமக்கு ஆண்டவர் எல்லாம் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாரு. இனி இந்த சங்கீதத்துல 3 காரியங்கள். நம்முடைய வீட்டை இப்படித்தான் வச்சிருக்க முடியும். நமது வீட்டிலே காணப்பட வேண்டிய பரிசுத்தம். தினமும் உங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தினமும் என்று சொல்லுகிறேன்னு சொன்னா, அதிகாலையிலே அப்படின்னு சொல்றார். 7ஆம் வசனத்துல கபடு செய்வன் வீட்டுக்குள்ள இருப்பதில்லை, பொய் சொல்ல நிற்பதில்லை, அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடிக்கு வேற கொண்டு போக, தேசத்துள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஏதோ ஒரு அதிகாலமே இல்ல, எல்லா அதிகாலமே. அதனால தினமும் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சரி, முதலாவது தன்னை பற்றி அவர் சொல்லுவதை பாருங்கள். 4ஆம் வசனத்துல மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். அவருடைய இருதயத்தை பற்றி ஹை ஒப்பீனியன் அப்படி ஒண்ணு அவர் வைக்கலங்க. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றது உலக மக்களுக்கு மாத்திரமல்ல, நாம நல்லா ஆராய்ந்து பார்த்தா நம்ம பற்றி கூட உண்மைதான். அதனால அவர் என்ன சொல்றார்? தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருந்தாலும் மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். நான் வீட்டுல குடியிருக்கும் போது என்னுடைய இதயத்தை பார்க்கிற ஒரே ஒரு உண்டல்லவா, அது நானே அந்த மாறுபாடான இருதயத்தை மாற்றி விடுவேன் என்று அவர் சொன்னால் இப்படி தேவனிடத்துல சொல்ல வேண்டாம். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் கர்த்தாவே அப்படிதான் இந்த 1ஆம் சங்கீதத்தை 1ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறார். அதோட என்ன சொல்றார்? என் வீட்டில உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். மாறுபாடான இருதயம் இருக்கிறது என்பது உண்மைதான். அதை நான் சொல்லிட்டு சோர்வடையணுமா, பாவத்தை செய்யணுமா? ஆண்டவர் என் இருதயத்தை மீட்டிருக்கிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொன்னபோது நான் அவருக்கு தந்தேன். அந்த மாறுபாடு என்னை விட்டு அகல வேண்டும் நான் விரும்பினால் ஆண்டவர் என்னுடைய மாறுபாட்டை அகற்றுவார். அதோடு நான் செய்கிற மிகப்பெரிய தீர்மானம் என்னுடைய வீட்டில் என்ன தெரியுமா? இது சபையில செய்கிற தீர்மானம் அல்ல, ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே எடுத்த தீர்மானம் அல்ல. அவர் தன்னுடைய வீட்டில் குடியிருக்கும் பொழுது என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம் என் வீடு மாத்திரம் என்று சொல்லி என்ன சொல்ற, என் வீட்டில உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கிறாருங்க. நீங்க வீட்டில் இருக்கும் இந்த தீர்மானம் எப்பொழுதாவது எடுத்திருக்கீங்களா? நான் என் வீட்டில சபையில அல்ல, உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அப்படி நீங்க செய்த தீர்மானம் சரியா இருந்தால் ஆண்டவர் தானியேலுடைய தீர்மானத்துக்கு உதவி செய்ததை போல உங்களுக்கு உதவி செய்வார். அதோடு அவர் தன்னுடைய கண்ணை பற்றி என்ன சொல்றாரு பாத்தீங்களா? 3ஆம் வசனத்துல தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். அப்ப வீட்டுல குடியிருக்கிற நான்
என்னுடைய இருதயமும் சரியா இருக்க வேண்டும். எப்படியோ ஒரு விசுவாசி இருந்துட்டு போலான்னு நான் நினைக்க மாட்டேன். இன்னொன்று, என்னுடைய கண் இருக்குது. எத்தனை பேர் குருடரா இருக்கிறாங்க? எனக்கு ஆண்டவர் கண்ணு தந்திருக்கிறார். தீங்கான காரியத்தை என் கண் முன்னால வைக்க மாட்டேன். என்னுடைய இருதயமும் என்னுடைய கண்ணும் என்னுடைய வீட்டில் சரியா இருக்க வேண்டும். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன்னு சொன்னா டிவி பற்றி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. யாராவது எந்திரிச்சு சொல்லுங்க பாக்குறேன். இங்க மாத்திரமில்ல, நான் எந்த சபையில போனாலும் கேட்பேன், இந்த தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், இதற்கும் டிவிக்கு சம்பந்தம் இல்லை, எந்திரிச்சு யாராவது எந்திரிச்சு பதில் சொல்லுங்க சொன்னா சொல்ல முடியல நினைக்கிறீங்களா? நியூஸ் தாங்க போடுறாங்க, அதுல விளம்பரம், படம் விளம்பரம் உள்ள வருது. நான் பார்த்த காலங்களெல்லாம் பார்த்த சினிமா வேற, இப்போ காட்டப்படுகிற சினிமா வேற. நம்முடைய தமிழகத்துல நடிப்புல பேர் பெற்ற சிவாஜி கணேசன் சொன்னார், இன்றைக்கு இருக்கிற திரைப்படங்களை, அதாவது வயதுக்கு வந்த வாலிய பசங்க பிள்ளைங்களை வச்சுட்டு பெற்றார்கள் பார்க்கிறது மோசம், அப்படி பார்க்கப்படாது. பாத்தீங்களா, சினிமாக்காரனுக்கு புத்தி இருக்குது. ஓபனா சொல்றான், ஜன சமுதாயத்தில் கோடிக்கணக்கான ஜனங்க மத்தியில சாட்சி சொல்றான், என் கண் முன் வைக்க மாட்டேன். அப்போ இருதயமும் கண்ணும் என்னுடைய வீட்டில் சரியா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது பாருங்கள், 101 சங்கீதம் 3 வசனத்துல அதை வெறுக்கிறேன் என்று சொல்றார். 3 வசனத்துல பின்பகுதி, வழிவிலகுடைய செய்ய வெறுக்கிறேன், பயங்கர வெறுப்பு என்றென்று, அது என்னை பற்றாது, என்னை பிடித்துக் கொள்ளாது, மாறுபாடு என்னை பிடித்துக் கொள்ளாது, தீங்கான காரியம் என்னை பிடித்துக் கொள்ளாது, அதை நான் வெறுக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு திரளான ஜனங்கள் தம்மை பின் சென்று அவர் பிரயாணத்தில் போகும் பொழுது வர்றாங்க. பெரிய கூட்டத்தில் ஆண்டரை ஏமாந்து போகிறவர் அல்ல, அதனால் அவர் கவர்ச்சிக்கப்படுகிறவரும் அல்ல, யாதாவது ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று சொல்றாரு. இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை மாதிரியா பார்க்கிறாங்க. அவங்க செய்யறாங்கல்ல, இவங்க செய்யறாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருந்து கொண்டு அவங்க இவங்க செய்தா நீ செய்தா தச்சிடலாமா? அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவன் கிரிகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னிடத்துல என்னோடு வருது. தப்புவீங்களா? பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் ஆசனத்துக்கு முன்னால வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து தேவ மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். நீங்க வீட்டுல குடியிருந்து கொண்டு மாறுபாடான இதயத்தோடு செயல்பட பாக்குறீங்களா? வீட்டுல குடியிருந்து கொண்டு தீரான காரியத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்னால வைத்துக் கொண்டு ரசிக்கிறீங்களா? ஆனால் தாவீது சொல்லுகிறார், அதை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. நமக்கு தலைக்கு மேல பறக்கிற பறவைகளை ஒன்னும் தடுக்க முடியாதுங்க. வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை வந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த பறவைகள் உங்க தலைமையில கூடு கட்டாதபடி பார்க்கலாம்ல. அதனாலதான் என்னை பற்றாது, நான் வெறுக்கிறேன். இயேசுவானவர் ஆவிக்கிற ஒரு புரட்சிவாதி, வெறுக்க வேண்டியதை வெறுக்க செய்வார். பற்றக்கூடாத காரியங்கள் பற்ற அனுமதிக்க மாட்டார். நீங்க அதுக்கு தீர்மானம் எடுக்கணும். அது உங்க வீட்டில் இருக்கும்போது நீங்க அதை செய்யணும். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 23 வசனத்துல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், மெத்தனமா இராத, அசட்டுத்தனமா இராத, தூங்கு மூஞ்சித்தனமா இருக்காத, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஜீவ ஊற்று புறப்படுவதற்கு நீயே தடையா மாறிடாத. நம்மளால காத்துக்கொள்ள முடியலன்னா அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் தேவகுமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உண்டு, வேதம் உண்டு, போதனை உண்டு. மத்தேயு சுவிசேஷம்
6ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்க என்ன எழுதியிருக்கிறது? கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன்னுடைய சரீரம் முழுசும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டு போனால் உன்னுடைய இருதயம் முழுவதும் இருளாயிருக்கும். அந்த இருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறாரே. அதனால வீட்டில் குடியிருக்கிற புருஷன்மாரே, அதோடு சேர்ந்த மனைவிமாரே, அதோடு சேர்ந்த பிள்ளைங்களே, வீடு உத்தமமா இருக்க வேணும். வீட்டில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தா தான் அந்த வீடு இங்க வரும்போது சபையும் நல்லா இருக்கும். அங்க வீடு எப்படியோ இங்க சபை நல்லா இருக்குன்ற போதனை எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அறையில் ஆடித்தான் நீங்க அம்பலத்தில் ஆட முடியும். வீட்டுல நல்லா இருந்தா தான் நீங்க சபைக்கு வந்தாலும் நல்லா இருப்பீங்க. அதனால இந்த நாட்கள்ல வீடு ரொம்ப பரிசுத்தப்பட வேண்டியது அவசரம். 119 சங்கீதம் 36, 37 வசனத்தை வாசிக்கும் போது மாய பார்க்கக்கூடிய சோதனையே நம்முடைய இருதயம் பொருளாசை சாயக்கூடிய ஒரு சோதனையும் தாவீதுக்கே இருந்தது, உங்களுக்கு எனக்கு இருக்காதா? அதனால இந்த காரியத்தை குறித்து விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருந்தால் வெற்றி உள்ள வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்திலேயே செய்ய முடியும். ஆனால் உலக மக்கள் இதை செய்வாங்களா? செய்ய முடியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உலக மக்களாக இருந்தாலும் சரி, உலக மக்கள் மத்தியிலிருந்து மதத்தை பிடித்துக் கொண்டு அந்த மதத்தின் பேர்ல வைராக்கியம் பாராட்டினாலும் சரி, அங்க ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்றார்? ஆண்டவருக்கு நிலனான அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய இருதயத்தை எடுத்ததாக்கு அவங்க காண முடியாதபடிக்கு அவருடைய கண்களை மூடி போடும். மொத்த இஸ்ரவேல் மக்களுக்கு இவர் ஒரு பிரசங்கியாக இருக்கிறாரு. இந்த பிரசங்கியாரை இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய சொல்லி ஆண்டவர் போக சொல்றாரு. இப்படி செய்யலாமா? வேற எப்படித்தான் செய்யறது? இருதயத்தை சரியான நிலைமை பயன்படுத்த தீர்மானம் எடுக்காம, கண்களை சரியா பயன்படுத்த தீர்மானம் எடுக்காத விசுவாசிகளை அல்லது மார்க்கத்தில் இருக்க மக்களை வேற என்னதான் செய்ய முடியும்? அதனால அவருடைய இருதயத்தை கொளுத்ததாக்கி உணர முடியாதபடிக்கு, மனம் திரும்புவதற்கு உணராதபடிக்கு அவருடைய இருதயத்தை கொளுத்ததாக்கு காண முடியும். இப்ப காண்றது கூட காண முடியாதபடிக்கு அவருடைய கண்களை மூடி போட்டு சொல்றாரு. ஆனால் இதன் மத்தியில தாவீது ராஜா சொன்னதை நீங்க பாத்தீங்களா? அவர் செய்த தீர்மானமும் அவர் செய்த ஜெபமும் சரியா இருந்ததுனால 131 சங்கீதம் 1 வசனத்தில் என்ன சொல்றார்? கர்த்தாவே, என் இருதய இருமாப்புழுது அல்ல, என் கண்கள் மேட்டிமுள்ளவிடுமா இல்ல. பாத்தீங்களா? விசுவாசிகளான தேவ ஜனங்கள் பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும். அதிலும் குடும்பத்தில் செய்ய வேண்டும். அதிலும் புருஷன்மார்களா இருக்கிறவங்க செய்து அது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு வந்தடைய வேண்டும் என்று தீர்மானித்து நீங்க செயல்பட்டால், உங்களுடைய அபாத்திரத்தன்மையை உணர்ந்தால், ஐயோ மாறுபாடான இருதயம் உடையவனா இருக்கிறேனே, நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசரம் உண்டல்லவா? மாயை பாராதபடிக்கு என்னுடைய கண்களை கவனமா இருக்கணும். என்னுடைய இருதயம் பொருளாசை சார்ந்து விடக்கூடாது. இந்த நிலைமையில கவனமா இருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய தீர்மானத்தை அங்கீகரித்து தாவீது சொல்வதை போல என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையில் உள்ளதும் அல்ல. பாரும் ஆண்டவரே என் இருதயத்தை, பாரும் ஆண்டவரே என்னுடைய கண்களை. அதனால இன்றைக்கு விசுவாசிகளான தேவ ஜனங்கள் தங்களுடைய வீடுகளில் குடியிருக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். இந்த போதனை இன்றைக்கு பெருவாரியாக தவறான உபதேசங்கள் பேசுறாங்க. பாத்தீங்களா? பெரிய வால் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சபையில இருக்கிற லீடர் பிரசங்கமார்கள், அது என்ன லீடர் பிரசங்கம் அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்க ஜனங்களை லட்சக்கணக்கில் கூட்டி எல்லாம் பிரசங்கம்லாம் நடத்துறாங்க. நம்ம கூட செய்ய முடியாது, செய்ய விரும்ப மாட்டோம். அது தேவ சித்தம் இல்லை, அதனால விட்டு விடுறோம். ஆனால் இவருடைய குடும்பத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு பாருங்க. அந்த ஊழியக்காரன், அந்த பிரசங்கம் என்ற ஊழியக்காரனுடைய வீட்டுகளையும் போய் பாருங்க. அந்த பிரசங்கம் கேட்கிற மக்களுடைய வீடுகளையும் உள்ள பிரவேசித்து பாருங்க. அந்த வரண்டால இருங்க, உள்ள வீட்டுக்குள்ளெல்லாம் வர வேண்டாங்க. அது நாங்க இங்க குடியிருக்கிறவங்க தான் அதெல்லாம் அங்கெல்லாம் போய் வரணும். அப்படியா? ஒருவேளை அது மனுஷரை பொறுத்த மட்டும், ஊழியக்காரை பொறுத்த மட்டும், விசுவாசத்தை பொறுத்த மட்டும் உண்மையா இருக்கலாம். ஆனால் விசுவாசிகளுக்கும் மனுஷருக்கும் பெரியவரான ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள எல்லா இடத்துக்கும் போவார்ல.
உங்களுடைய வாழ்க்கை முழுசும் அவர் ஒரு அலசுவார்ல. அதனாலதான் தாவீது சொன்னார், தன் பிள்ளைகளை உணர்கிறவனியா மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு அடியான ஆள ஓட்டாதுறான். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்தும், நீர் என்னை புடமிட்டு பார்த்து என்னிடத்துல உண்டும் காணாது இருக்குன்னு சொன்னா அப்படி வாழ்க்கை வாழறீங்க. அதுதான் வாழ்க்கை. சும்மா எல்லா பாகத்தையும் செய்துட்டு நானும் விசுவாசி, நானும் சபையில அங்கத்தினா இருக்கேன், சபையில பொறுப்பா இருக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன். அது என்ன ஊழியம், அது என்ன பொறுப்பு, அது என்ன விசுவாசம்? அதனால நம்முடைய வீடு பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் அவருடைய நித்திய நாளானது அவருடைய ஆலயத்தில் பரிசுத்தமா இருக்கிறது. அவர் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்தத்துக்கு மிகப்பெரிய மதிப்பு பூலோகத்தில் உண்டு, பரலோகத்தில் உண்டு. அவர் பரிசுத்தர் 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 என்றுதான் நம்முடைய தெய்வத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அழைத்து ஒரு பரிசுத்தரை இருக்கிறதை போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அதனால உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன். விவேகமாய் நடந்தார். உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். உத்தம இதயத்தோடு நடந்து கொண்டார். அந்த வழி விலகுடைய செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. வெறுத்தார், அது அவரை பற்றவில்லை. அப்ப அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில இந்த மனைவி மகள் எல்லாம் கவனிக்கிறாங்க, இந்த பசங்கள் எல்லாம் கவனிக்கிறாங்க. தாவீது ஒரு பெரிய குடும்பத்தை, நம்மளெல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம். ஆனால் அவ்வளவு குடும்பத்தை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணி நடத்துறாரு தெய்வீக காரியத்துல. நாம் சகரியான் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தாவீதுனுடைய குடும்பம் தேவதூதனை போல, தேவனை போல அவருடைய குடும்பம் இருந்ததுதான். நீங்க சில சமயத்துல பிள்ளைகளை பத்தி குறை சொல்றீங்களே, மனைவியை பத்தி குறை சொல்றீங்களே, உங்களை பத்தி தான் குறை சொல்லணும். புருஷன்மாரை பத்தி நீங்க இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா இருந்தா எல்லாம் ஒழுங்கா இருக்கும். ஆண்டு உங்கள்கிட்ட தான் கணக்கு கேட்பாரு உங்களோட குடும்பத்தை பற்றி. தாவீது அதனுடைய உத்தரவாதத்தை நல்லா உணர்ந்திருந்தார். நான் என்னுடைய வீடு பரிசுத்தமா வைத்துக் கொள்ள வேணும். மற்றவங்க சொல்றாங்களா கவனிக்கிறாங்க, வேற விஷயம். என் தேவனாகி கர்த்தர் அதை கவனிக்கிறார். மாறுபாடான இருதயம் வீட்டில் இருக்கலாமா? உத்தமமற்ற இதயத்தோடு நான் நடந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி சொல்றார். நமது வீட்டிலே நாம், இரண்டாவது நமது வீட்டில பிறர், உலகியர், மதஸ்தர். இங்க பாருங்க என்ன சொல்றாரு, 3வது வசனத்துல வழி விலகிறவர்கள் அப்படின்னு சொல்றாரு. பிறனை ரகசியமா அவதூறு பண்ணுகிறவர்கள். இத 4 பேருக்கு சொல்ல மாட்டாங்க, ரகசியமா செய்வாங்க, அவதூறு பண்ணுவாங்க. மேட்டிமை உள்ளவர்கள், மேட்டிமை கண்கள் உள்ளவர்கள், பெரும் நெஞ்சு உள்ளவர்கள். உங்களுக்கு நம்மளை போல நெஞ்சுதான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. ஆனா அந்த நெஞ்ச பெருசாக்கி போட்டாங்க. கண்ணை நமக்கு மாதிரிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நம்ம மேட்டிமே ஆக்கி போட்டாங்க. அது ஏசாயா 3ஆம் அதிகாரத்துல வரும். அப்புறம் என்ன வாசிக்கணும் தெரியுமா? கபடு செய்கிறவர், கபட்டுத்தன்மை, ஏமாற்றுத்தன்மை, வஞ்சிக்கிற தன்மை, பொய் சொல்லுகிறவர்கள். இவங்களுக்கு மெய்யே பேச தெரியாது, பொய்ய மெய்யாக்க பார்ப்பாங்க, பாவம் பாவமாக விளங்குனவங்களுக்கு தெரியாது. அக்கிரமக்காரர், அந்த 8ஆம் வசனம் 2 முறை சொல்றார். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராமல், அக்கிரமக்காரர் யாவரையும் சங்கரிப்பேன். இவ்வளவு ஆட்களை நாம சந்திக்க வேண்டியிருக்குங்க விசுவாசிகள் குடும்பங்கள்ல. ஒருவேளை இவங்க சுத்தி இருப்பாங்க, நம்ம தங்கி இருக்கிற இடத்த சுத்தி, வேலை செய்யற இடத்துல சுத்தி இந்த ஆட்கள் இருப்பாங்க. ஊழி செய்யற இடத்துல இந்த விதமான ரகமான ஆட்கள் எல்லாம் பாரு. ஏன் இவங்களா நல்ல மனுஷர் இருக்கப்படாதா? நான் கேட்கிறேன், நீங்க ஏன் வழி வளர்க்குறீங்க? நீங்க ஏன் பொல்லாதவர்களா இருக்கிறீங்க? பொல்லாதவர்களை நான் அறிய மாட்டேன் 4ஆம் வசனத்துல சொல்றாரு. நீங்க ஏன் பிறரை அவதூறு பண்றீங்க? அது ரகசியமே ஏன் பண்றீங்க? ஏன் மேட்டிமக்கண் உள்ளவங்களா இருக்கிறீங்க? பெருநெஞ்சு உள்ளவங்களா இருக்கிறீங்க? ஏன் கபடு பண்றீங்க? ஏன் பொய் சொல்றீங்க? ஏன் அக்கிரமக்காரா இருக்கிறீங்க? கேட்டா அப்படித்தான் இருப்போம். இப்படி வாயினால சொல்லிருந்தாலும் இந்த மக்களால் தாங்க உலகம் நிரம்பி இருக்குது. ஆண்டவர் சொன்னா மாற்றத்தை யாராவது உண்டாக்குவாங்களா? உண்டாக்க முடியுமா? அரசியல்வாதிகளோ, மத தலைவர்களோ? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும்.
லோத்துவின் காலத்தில் நடந்ததை போல மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். இந்த மக்களை நாம் ஒன்னும் செய்ய முடியாதுங்க. அப்புறம் 2 தீமோத்தேயுல வாசிக்கிறோம், கடைசி காலங்களில கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஒரு பெரிய ஜாபிதாவே பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். என்னத்துக்கு இவங்கெல்லாம் உலகத்துல பிறந்து வளர்றாங்க, இவங்கெல்லாம் இது குடும்பம் நடத்துறாங்க, இவங்க தொழில் செய்யறாங்க, இவங்களுக்கு மார்க்கம் ஒரு கேடா, தேவபக்தியின் தேசத்தை தடுத்து மறுதளிக்கிறாங்களே, இப்படிப்பட்டவர்களை ஒன்ஸ் ஃபார் ஆல் விலகு, அவங்களோட எந்த விதமான ஒட்டு உறவுகள்லாம் வச்சுக்கிறாரு அப்படின்ற நிலைமையில்தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இப்ப இவர்களை பற்றி என்ன செய்யலாம்? நாம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம், ரைட். அதற்கு வேதம் போதிக்கிறது. நம்முடைய தீர்மானத்தை, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். செயல்படுகிற தேவன் அவர். இந்த மாதிரி மக்கள் மத்தியில தான் தாவீது குடியிருந்தார். இவர்கள அதிகாலமே சங்கரிப்பேன் என்று சொல்றார். கபடு செய்கிறோம் நீ வீட்டு உலகத்துல வாழ முடியுமா? இந்த மக்கள் எல்லாம் நம்மள சூழ இருக்கிறாங்க, என்ன பண்றது? இவங்களோடு உள்ள உறவுல நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்கு பைபிள்ல விளக்கம் இருக்குங்க. அந்த விளக்கத்தை கண்டுபிடிச்சு நீங்க அதை சரி பண்ணிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் சொல்லும் பொழுது, நான் எழுதின நீங்க அந்த மாதிரி செய்திகள் இருந்தால் உலகத்தை விட்டே நீங்கி போக வேண்டியதா இருக்கும். நான் அக்கிரமக்காரோட நீங்க வாசம் இருக்கக்கூடாது எழுதல. சகோதரன் என்னப்பட்ட ஒருத்தன் அந்த அக்கிரமக்காரர்கள் உலக மக்கள் செய்யறத போல செய்வான் என்றால், அவன் அறிஞ்சுதான் செய்யறான், துணிகரமா தான் செய்யறான். நீங்க அவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் பொழுது அவன் உணர்வடைய மாட்டான். உன்னால அவன் கெடுவான், அவனால நீங்க கெட்டு போவீங்க. அவனை விட்டு விலகுங்க. அநியாயக்காரர் தேவனுடைய இடத்துல பிரவேசிக்கலன்னு சொல்றார். அப்ப நம்ம உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் உள்ள வசனங்கள் தாவீது சொல்லவில்லை. ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதை மாத்திரம் நீங்க மனசுல வைங்க. மார்க்க சம்பந்தப்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரி, நம்முடைய ரத்த வாசமான உறவினர்களா இருந்தாலும் சரி, அவங்க குணப்படாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. இந்த ஜாபிதாவில எல்லாம் அவங்களை சேர்க்கலாம், இந்த எல்லா பாத்தையும் செய்வாங்க. இவங்களோட நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதோ நீங்க அப்படி நடந்து கொண்டீங்க, தப்பிச்சீங்க. உங்க விசுவாசம் உறுதியா இருக்கும், பரலோகத்துக்கு போயிருவீங்க. ஆனா நான் விசுவாசியத்தான் இருக்கிறேன், இவங்களை எல்லாம் நான் உள்ள அனுமதித்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க செயல்பட்டால் அதனால வரக்கூடிய நஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த உலகத்தையும் பாதிக்கும், மறு உலகத்தையும் பாதிக்கும். நரகலோகத்துக்கு போகிற ஆட்களை பற்றி பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 8 கூட்டமான ஆட்களை பற்றி அங்க வாசிக்கிறோம். 8 கூட்டமான ஆட்கள். அதுல பயப்படுவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், உபசாரக்காரரும், பொய்யர் அனைவரும், அதாவது அக்னியும் கந்தக கடலில் பங்கடைவார்கள், ஆராதனைக்காரரும் இவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆண்டவர் வர்ற வரைக்கும் இருப்பாங்க. ஆண்டவர் வரும்பொழுதுதான் அந்த கலைகளை பிடுங்கி தேவதூர்களை கொண்டு போய் அக்னியில போடுவாங்க. அதுவரையில களவிடுங்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. அப்படித்தான் பைபிள் ஆண்டவர் ஓமையில போதித்தார். அவங்க இருந்துட்டு போகட்டும். இவங்க மத்தியில தேவனுடைய பிள்ளைகள். இவங்களை நம்முடைய வீட்டுக்குள்ள அனுமதிக்கிற காரியத்துல, உள்ள விடுகிற காரியத்துல, அவர்களோடு உறவு வைத்திருக்கிற காரியத்துல கொஞ்சம் கூட கவனமா இருக்கணும். தாவீது அதுல கவனமா இருந்தார். அவர் கவனம் தவறின நாட்களில், விசுவாசிகள் கவனம் தவறின நாட்களில் என்ன விளைவு ஏற்பட்டதை சொல்லட்டுமா? நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கையில, அக்கிரமக்காரருக்குள்ள வாசமாயிருக்கையில, இவர் யாரு போய் அக்கிரமக்காரருக்குள்ள வாசமா இருக்க சொன்னது? ஆபிரகாம் அப்படி போய் வாசமா இருந்தாரா? இவருக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர், திருமணம் ரொம்ப அழகா நேர்த்தியா 4 பேரை போல நடக்கணும். பொருள் சம்பாதிக்கிற நிறைய இங்க இருந்தா பொருள் சம்பாதிக்கிற இந்த ஆபிரகாம் கூட இடங்கள் பண்ணாலும் படிப்படுவார். இவரை விட்டுட்டு ஒன்ஸ் ஃபார் வெளியே போயிடலாம். அங்க என்ன வாசிக்கிறோம்? அவருடைய அக்கிரமக்கிரிகளை கண்டும் கேட்டும். கண்ணு இருக்குல்ல, பார்க்காம இருக்க முடியுமா? நாம் பார்க்கும்படி பாவத்தை வண்டில் வடங்களால் இழுத்துக் கொண்டு வந்து என்று ஏசாயா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது.
அதாவது என்ன சொல்றாரு, அக்கிரமங்களை கண்டும் கேட்டு இருதயத்தில் காண்கிறாரு, கேட்கிறார், காது இருக்குல்ல, இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். இதய வேதனை என்று சொல்றது வந்தவங்களுக்கு தான் அதுல கொடுமை தெரியும். எனக்கெல்லாம் இதய வேதனை வரக்கணும், ஆனா வந்தவங்களுக்கு அதுல கொடுமை தெரியும். அப்போ இந்த வெளி உலகத்தில் இருக்கிற ஆட்கள் மத்தியில போய் இருந்த பொழுது அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க, நம்ம பைபிள படிக்க முடியாது. வந்தாங்களோ தெரியல, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க வந்திருப்பாங்க. ஆனால் எக்கச்சக்கமான வெளியில இருக்கிற மக்களோட பழகம் இருக்க முடியுமா? வேதனைப்பட்டானே, என்னவோ ஆண்டவர் அவனை ரட்சித்துக் கொண்டார், இல்லைன்னா பயங்கரமா இருக்கும். 120ஆம் சங்கீதம், அங்க தாவீது ராஜா எழுதின சங்கீதம் தான். அருமையான சங்கீதம் என்று நாம் சொல்லக்கூடாது. அது என்ன எழுதி 120ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல, கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கு என் ஆத்மா தப்பியும். பொய் ஆழந்தெரியாம காலை விட்டு போட்டனே, இப்போ பொய் உதடுகளுக்கும் கபடு நாவுக்கும் என் ஆத்மா தப்பி வைக்கலன்னா என் ஆத்மா ஒண்ணுமே தான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கதறாரு. கீழே சொல்றாரு, ஐயோ கதறுன்னு கதறாருங்க ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய இடத்துக்கு ஏற்றவர். ஐயோ நான் மேசை கீழே சஞ்சரித்தது போதும் போதும், கேதாரின் கூடாரங்க அண்டையில குடியிருந்தது போதும் போதும், சமாதானத்தை பைக்களிடத்துல என் ஆத்மா குடியிருந்தது போதும் போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள். இது எங்க நடந்துச்சு? தாவீது ராஜாவுக்கு இது எங்க நடந்துச்சு? அது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பார்த்தா, சிக்கிலாக்கில போய் குடியிருந்தாருங்க தாவீது ராஜா ஒரு வருஷம் சில மாசங்கள். அவர் என்ன வெளியில போய் தன்னோடு இருந்த ராணுவ சேர்வக்காரர்களுக்கு குடும்பத்துக்காரர்களுக்கு ஆட்களை கொண்டு கிராமங்களை கொள்ளையடிச்சு வந்து வயிற்று பொழப்பு நடந்ததாக பைபிள் எழுதியிருக்குது. ஆண்டவர் ஒரு நாளும் அவங்களை நடத்தல. அங்க ஏற்பட்ட விளைவை தாங்க இங்க சொல்றாரு, குடியிருந்தது போதும் போதும் போதும். இவங்க வெளியில இருந்தே இந்த தொந்தரவு படுனா, இவங்களை வீட்டுக்குள்ள விட்டா என்ன தொந்தரவுன்னு தெரியுமா? அப்புறம் நம்ம வீட்டை விட்டு ஓட வேண்டிட்டார். ஒரு வீட்டை விற்க விரும்பினார் ஒருவர். அவருக்கு ரொம்ப பணம் அவசியமா இருந்தது. அதனால அந்த சமயத்துல ஒரு மனிதன் வந்து, ஐயா நீங்க சொல்ற தொகையை விட நான் அதிகமா தர்றேன், எனக்கு இந்த வீடு வேணும்னார். இந்த மனுஷன் இந்த வீடு விற்க விரும்பினாலும், ஆனா பரவாயில்ல, நம்ம சொன்ன விலையை விட அந்த மனுஷன் அதிகமா பணம் தரன்னு சொன்னா கும்பிட போறதை இவன் குறுக்க வந்தது மாதிரின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து வாங்க முடிவு பண்ணிட்டார். அப்ப அந்த வாங்கின மனுஷன் ஒரு முடிவு சொன்னா, நான் இந்த வீட்டை சுதந்திரத்துக்கு முந்தி இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆணி நான் வச்சுட்டு போவேன், செவத்துல ஒரு ஆணி அடிச்சுட்டு போயிருவேன். அந்த ஆணி அடித்துட்டு போன பிற்பாடு அதை நீங்க அனுமதி கொடுக்கணுட்டு அவர் பணத்தையும் கொடுத்துட்டு வீட்டை உடமையாயிட்டு அவர் போயிட்டாரு. சில மாதங்கள் கழித்து தான் நான் வந்து இந்த வீட்டை சுதந்திரமாக்குவேன், அதுவரையில நீங்கள் அனுபவிக்கலாம். அப்ப பணத்தையும் கொடுத்துட்டு இந்த வீட்டை நம்ம அனுபவிக்கிறதுக்கு இந்த மனுஷன் சுதந்திரம் கொடுத்துட்டானே, ஒரு ஆணி தானே இந்த மனுஷன் வீட்டுல அடிக்கணும்னு சொன்னா அது என்ன பெரிய தவறா? பரவாயில்ல, அந்த வீட்டுல அந்த ஆணி இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டான். இந்த மனுஷன் என்ன தெரியுமா, அந்த வீட்டை வாங்கல வேற. அவனுக்கு இன்னும் ஒரு வருஷம் பின்னாலதான் இந்த மனுஷன் அந்த ஆளுக்கு வீட்டை கொடுக்கணும், அப்படித்தான் ஒப்பந்தம். திடீர்னு வர்றது ராத்திரி 12 மணி 1 மணிக்கு, எனக்கு அந்த ஆணியை பார்க்கணும் சொல்றது. ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த வீட்டுல புருஷன் மனைவி பிள்ளைன்னு தூங்கிட்டு இருப்பான். அந்த மனுஷன் கதவை தட்டினா எல்லாரும் ஒழிச்சுட்டு அப்ப தூக்கம் வராது. சரி, ஆணியை தர, ஆணி அவன் தானே, நம்ம தானே அனுபவிச்சான், அவன் அந்த ஆணியை தானே பார்க்கணும்னு சொல்ல விட்டுட்டாப்ல. அவன் போய் உன்னை தொங்க வச்சுட்டு போவான். இப்படி சில சமயத்துல எதிர்பாரா சமயத்துல பல முறை வந்து இந்த ஆணியில ஏதாவது மாட்டிட்டு போவாங்க. இது இந்த வீடு கொடுத்த மனுஷன் பெரிய சிக்கலாயிப்போச்சு. ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த மனுஷன் இந்த வீட்டுல இந்த ஆணி வைக்க நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன், இப்படி படி போட்டேனே, யோசிக்காம புத்திய கடன் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது ஒரு நாள் வந்து என்ன செய்தான் தெரியும், அந்த ஆளு இந்த ஆட்களை 1 வருஷத்துக்கு முந்தைய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அவன் செய்த தந்திரம், ஒரு செத்து போன எலிய ஒரு பிளாஸ்டிக் பையில கொண்டு போட்டு மாட்டிட்டு போயிட்டான்.
இந்த செத்து போன எலியுடைய நாத்தம் அந்த வீட்டுல ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அவங்க சொல்ற அந்த வீட்டை காலி பண்றதுக்கு முந்தி இவங்களே வேற ஒரு இடத்துல வேலை பேசி ஒரு சின்ன வீட்டுக்கு வாடகை போயிட்டாங்க. வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க சொந்த வீட்டுல இருந்தவங்க. பாத்தீங்களா, சில வேளைகள்ல ஆகாத சவகாசங்கள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதை மறந்துடாதீங்க. சில ஆட்கள் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போல உங்களிடத்துல வந்து இடம் கேட்பாங்க. நீங்க அவங்களை சேர்த்துக் கொள்ளும் போது 1000 காரியங்களை யோசித்தா நீங்க சேர்த்துக் கொள்ளணும். இவங்க வந்தா நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு உதவியா இருப்பாங்களா, இடைஞ்சலா இருப்பாங்களா, சத்தியத்துக்கு கீழ்ப்படிக்கு உதவியா இருப்பாங்களா, இதெல்லாம் யோசித்து நீங்க சொல்லாம உறவினர்கள் என்ன பந்துக்கலாம் அவங்க இவங்க சொல்லி வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டீங்கன்னா இவங்களை வெளியும் நீங்க அனுப்ப முடியாது. அப்புறம் நீங்க தான் வீட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்பட்டு போய். அதனால தாவீது இந்த ஆட்கள் எல்லாம் பற்றி சிந்திக்கும் பொழுது இவர்கள் யாரையும் நான் வச்சிருக்க மாட்டேன் வீட்டுல, அவங்களை அதிகாலமே சங்கடிப்பேன்னா வீட்டை விட்டு துரத்தி அடிப்பேன்ற நிலைமையில அவர் சொல்றாரு, பெரும் நெஞ்சுள்ளவனை பொறுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. அதனால வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2 யோவான் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நீங்க வாசித்தீங்கன்னா, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உபதேசத்தை ஒருவன் உங்க வீட்டுல கொண்டு வரவில்லை என்றால் அவனை உங்க வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவனுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம். அவனை ஏற்றுக்கொண்டு அவனை வாழ்த்து சொன்னால் அவனுடைய துர்க்கிரிகளுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறே. இது யாரு? இது புறமதஸ்தரா, நம்முடைய மார்க்கத்தை சேர்ந்தவங்க, அதிலும் போதக வேலை செய்யறவங்க, போதகத்தோட வர்றாங்க நம்ம வீட்டுக்குள்ள. நாங்களும் உங்களை போல கிறிஸ்தவங்க தாங்க, நாங்களும் உங்களை போல ஊழியம் செய்யறவங்க தான். அப்படித்தான் பழைய ஏற்பாடுல ஒரு தீர்க்க தரிசியை சொன்னா, கிழவனான ஒரு தீர்க்க தரிசி, நானும் உன்ன போல ஒரு தீர்க்க தரிசி. ஆண்டவர் சொன்னார், நீ எங்கேயும் போய் உட்காரக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, அப்பம் புசிக்க கூடாது. ராஜாட்ட போய் சொல்றான், நான் அப்படி செய்ய முடியாது, வந்துட்டான். உன்ன போல ஒரு தீர்க்க தரிசின்னு சொன்ன உடனே மதி மசங்கி அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து தண்ணீர் குடிச்சு அப்பம் சாப்பிட்டான். நடந்தது என்ன? அந்த கிழவனான தீர்க்க தரிசி மேல தேவாவி வந்த பொழுது இவன் கர்த்தருடைய வார்த்தை மீறின தீர்க்க தரிசின்னு சொல்லி இவனுக்கு போகும்போது இந்த நடக்கும்னு சொல்லி சொன்னபோது ஒரு சிங்கம் வந்து அவனை கொன்று போட்டுச்சு. இவன் ஏறின கழுதை இங்க நிக்குது. பாத்தீங்களா, ஒரு சின்ன மீறுதல், சின்ன சவகாசம். எலியின் தவளையே நான் உறவு கொள்ளலாம்னு சொல்லி தீர்மானிச்ச ஒரு கதை. அதுல என்ன தவறு இருக்குது? எலிய இந்த தவளையை ஒப்பந்தம் பண்ணல என்ன தவறு இருக்குது? சிநேகம் பண்ணல என்ன தவறு இருக்குது? ஒரு தவறும் இல்ல. அப்படியா? இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி இந்த எலி வாளோட இந்த தவளை காலை கட்டி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா போறாங்க. 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. அப்படியா? ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களா? விசுவாசிகள் தான் அப்படி ஒருமனப்பட்டு நடந்து போவாங்க. திரளான விசுவாசிகள் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களா இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவங்களை ஒன்னும் வைக்க முடியாது. மாமியாரு மருமகளுக்கு விரோதமா இருப்பா, மக தாய்க்கு விரோதமா இருப்பா, குடும்பம் பிரிஞ்சு கிடக்கும். ஆனால் விசுவாசிகள் மத்தியில் இணைக்க முடியாது, பிரிக்க முடியாது, ஐக்கியம் உண்டு. அப்போ அங்க இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி வாளோட காலை கட்டி போகும்போது அங்க ஒரு தண்ணீர் உள்ள குளம் வந்தது. குளத்தை பார்த்த உடனே தவளைக்குள்ள சந்தோஷம் தெரியுமா? அடாடாடா, குளம் வந்துருச்சு. சர்ன்னு தண்ணிக்குள்ள பாக்குது. எலிக்கு பயம் பிடிச்சு போச்சு. ஐயோ, இது தவளை தண்ணிக்குள்ள போகுதே, நான் தண்ணிக்குள்ள போனா மூச்சு விட முடியாம தண்ணிக்குள்ள சாகணுமே. பாத்தீங்களா, இது நிரந்தரமான உறவு இல்லை, இது தற்காலிகமான உறவு. இந்த உறவை அத்து விட்டா தான் பொழைச்சது. இல்லைன்னா ஏதாவது 2 பேரும் செத்தாலும் ஒன்னு செத்தாலும் சாகுங்களா. அதனால தாவீது இந்த விஷயத்துல கவனமா இருந்தா. இங்கே பவுல் என்ன சொல்ற, யோவான பவுல் என்ன சொல்ற, அவனை வீட்டுல ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சொல்றாரு. நான் 2 நாளைக்கு முந்தி ஒரு ஆள் இந்த கதவுல எப்பவுமே நான் பூட்டு போடுத்தா உள்ள இருப்பேன். அன்னைக்கு அசந்து போயிட்டேன். தடவுடன் ஒரு ஆள் உள்ள வந்துட்டாரு. நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. எனக்கு அந்த ஆள் ஜெபம் பண்றது விருப்பமே கிடையாது. சாட்சி இல்ல, புள்ள தவறான வாழ்க்கை செய்திருக்கிறா, அந்த தவறான புள்ள பெற்று வீட்டுல வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த ஆளு உலக சமுதாயமே அதை ஏத்துக்கொள்ளல. அவர் ஜெபம் பண்ணி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்கு? அந்த வாக்குத்தத்தம் பாத்தீங்களா,
நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஐயோ, நான் ஒரு பூட்டு போட்டிருந்த மனுஷன் உள்ள வந்திருக்க மாட்டேன், இந்த ஆளுடைய ஜபம் யாருக்கு, என்னுடைய நேரம் வரையுமா போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டேன். அதனால நம்முடைய வீடுகள்ல ஆட்களை சேர்க்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பார்க்கணும் பாத்தீங்களா? அவர்கள் வீட்டில் எண்ணத்தை பார்த்தார்கள். பாபிலோனிலிருந்து இருந்து வந்த அந்த சேனாபதிகள் அவருடைய வீட்டில் எண்ணத்தை பார்த்தார்கள். நம்பிக்கையில பிரக்கியாதி பெற்றவங்க எசேக்கியா ராஜா. அவனுக்கு முன்னாலே அப்படி ஆள் இல்ல, அவனுக்கு பின்னாலே அப்படி ஆள் இல்ல. ஆனா பெரிய ஓட்ட விட்டுட்டாரு. என்ன ஓட்ட அது? அங்கிருந்து வெகுமானங்களை கொண்டு வந்தோன்னா அவங்க எல்லாம் கூட காண்பியாத பொருள் ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன், இந்த அரமனை யாருடையது? இந்த அரமனையில் உள்ள பொருள் யாருடையது? ஆண்டவருடையது அல்லவா? ஆண்டவர் கொடுத்த பொருள் அல்லவா? அப்படி கேட்டே நீ இவங்களெல்லாம் உள்ள விடுறதுக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி அப்பவே சொல்லிட்டார், இதை மாற்ற முடியாது. என்னது? அவர்கள் ஒரு காலத்துல வந்து உன்னுடைய அரமணத்துல இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சு உன்னை குமாரை புடிச்சு கொண்டு போய் அந்த அரமனையில உன்னை வேலைக்காரங்க தான் வைப்பாங்க. ராஜகுமாரில் இருக்க வேண்டிய உடைய பிள்ளைங்க அந்த இன்னொரு நாட்டுல அவங்க அரமனையில வேலைக்காரர்களா இருப்பாங்க. சின்ன தப்பு பாத்தீங்களா? அவருடைய பார்வையில சின்ன தப்பா? வெரி மேஜர் மிஸ்டேக். அதோடு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, அவளை தன் வீட்டில் சேர்த்து கொண்டான். யாரை? பத்சேபாளை. அந்த காரியம் கர்த்தருக்கு பொல்லாப்பா இருந்தது. ரொம்ப அழகாய் பரிசுத்தாவியா நம்ம வேதத்தில் இருக்கிறார். யாரை கேட்டுப்பா நீ அந்த பத்சேபாளை உன் வீட்டில் ஏற்றுக்கொண்ட? ஆண்டவர்கிட்ட கேட்டையா? உனக்கு ஏற்கனவே மனைவி இல்லையா? பிள்ளை இல்லையா? யார்கிட்ட கேட்டா அந்த மனைவிய அந்த வீட்டில் ஏற்றுக்கொண்ட? அந்த காரியம் கர்த்தருக்கு பொல்லாப்பா இருந்தது. பாத்தீங்களா? அதனால எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் இந்த காரியத்துல தவறுறாங்களே. இன்றைக்கு எத்தனை விசுவாசிகளுடைய குடும்பங்கள்ல அவிசுவாசிகளை கொண்டு வந்து படிக்க வச்சுட்டு வேலைக்கு சேர்த்து விட்டு அந்த குடும்பத்தார் படுற வேதனையை, அந்த குடும்பத்துல தெய்வீகமே இல்லாம போச்சுங்க. அவங்க இவங்களுக்கு கெடுத்து குடிச்சோராகி போட்டாங்க வந்தவங்க. அதனால என்ன செய்யணும் தெரியுமா? நான் வீட்டுல வாழும்போது நீங்க நல்லா இருங்க, புருஷன்மாரு, உங்க குடும்பத்தை நல்லா வச்சிருங்க. ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்களுடைய குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும். இன்னொன்று, உலக மக்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட ஆளுக்கு இருக்கிறாங்க, அவங்க ஒன்னும் பண்ண முடியாது. ஆனால் உங்களுடைய வீட்டுக்குள்ள அவங்கள வர்றதையும் அவங்களை தங்க வைக்கிறத பற்றி யோசித்தீங்களா? ஆண்டோட கேட்டீங்களா? அதனுடைய விளைவை பற்றி இன்னைக்கு யோசிச்சதுண்டா? அவங்க வெளியிருந்த இந்த பிரச்சனையை உண்டாக்குறாங்களே. தாவீதுக்கும் லோத்துக்கும் உள்ள வந்தா எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குவாங்க. அட்டையை பிடிச்சி தொட்டில விட்டா வண்டை கொண்டு போய் பானைக்குள்ள போடுங்க, சொர 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 சத்தம் போட்டு கிடக்கு. நமக்கு மண்டையே பிச்சுக்கலாமான்னு பாரு. உலக மக்கள் அப்படித்தாங்க. நாங்க இங்க வீட்டுல வாடகைக்கு விட்டுருந்தோம். இம்மிடியட்டா வீட்டை காலி பண்ண சொன்னோம். என்ன தெரியுமா உங்களுக்கு? 24 மணி நேரம் பேசிட்டு இருந்தா. நான் ரொம்ப அமைதியா இருக்க விரும்புறேன். 24 மணி நேரம் சத்தம் கெடுக்கிறேன், வீட்டை காலி பண்ண. உலக மக்கள் அப்படித்தான். அதனால தேவ ஜனங்கள் நிம்மதியா குடும்ப வாழ்க்கை செய்வோம். நம்முடைய வீடு நல்லா கேட்ட, அதுல எதுக்கு சும்மா உலக சத்தங்கள் அதையும் கேட்டு கிடக்குது. 3வது, நம்முடைய வீடை எப்படி வைக்கணும் தெரியுமா? தாவீது என்ன சொல்றார்? தேசத்திலே உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி. அப்போ அவருடைய வீட்டுல யாரு வாசம் பண்ண தெரியுமா? உண்மையானவர்கள் தான் அவரோடு கூட வாசம் பண்ண முடியும். எல்லாரும் வாசம் பண்ண முடியாது தாவீதோடு அவருடைய குடும்பத்துல. இன்னொன்று, உத்தமமான வழியிலே என்ன என் வழியில் நடக்கிறவன் என்ன சேவிப்பான். அப்ப இந்த தாவீது ராஜாவுடைய குடும்பத்திற்கு வாசம் பண்ணுவதற்கு அவங்க வீட்டுல இருக்கிற எண்ணிக்கை போதாது. அது ஒரு பெரிய பங்களா, அரமனை, ராஜ அரமனை. அதனால வாங்க வாசம் பண்ணுங்க இங்க. ஆனா அவிசுவாசிகள் யாரும் வந்துடக்கூடாது. அவளுக்கு வெளியே நல்ல உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணுங்க. அதுதாங்க யோபு அவருடைய புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வீடு தன்னுடைய வீடு என்று தனக்கு மாத்திரம் சொந்தமானதுன்னு நினைக்கவில்லை. தன்னுடைய ஆகாரம் தனக்கு மாத்திரம் சொந்தம் என்று நினைக்கவில்லை. தனக்குள்ள வஸ்திரங்கள் எல்லாம் தனக்கு மாத்திரம் சொந்தம் என்று எண்ணவில்லை. விசுவாச மக்களுக்கு உலக மக்களுக்கு வாரி வழங்குற மாபாரி பக்தனாயிருந்தான் என்று பைபிள படிக்க முடியும். இந்த தாவீது கூட என்ன சொல்றாரு? என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் என் முழு பிரித்த வைத்திருக்கிற உங்களுடைய மகாத்மாக்களுக்கு, பூமியில் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதா இருக்குன்னு சொல்லி சும்மா ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கினார். அப்போ உலக மக்கள் தான் அவருடைய வீட்டுக்குள்ள வாசம் பண்ணக்கூடாது, சேவிக்க கூடாது என்று சொன்னால், தேசத்துல உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும்.
உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்ன சேவிப்பான்னு சொல்றாரு. விசுவாசிகளான தேவ ஜனங்கள், உண்மையுள்ளவர்கள், விசுவாசிகளான தேவ ஜனங்கள், சேவையில சமர்த்தர்கள், ஊழியம் செய்யல சமர்த்தர்கள். இவர்கள் தான் இதுக்கு வீட்டுக்கு வந்துட்டா பரலோகத்துக்கு போய் பரலோகத்துல போய் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். அது ரெண்டாவது. இந்த உலகத்திலே பாருங்கள், எங்களுடைய வீட்டுல எல்லா பரிசுத்தவான்களும் வாசம் பண்றாங்க, வர்றாங்க, போடுறாங்க. அப்புறம் எங்க வீட்டுல சேவிக்கிறவங்க ஒருத்தனையாவது அவிசுவாசி நீங்க பார்க்க முடியுமா? வேலைக்கு கூட நாங்க அவிசுவாசி வைக்க மாட்டோம். இங்க சேவிக்கிறவங்க எல்லாம் யாரும் தெரியுமா? உத்தமர்கள் என்ன சேவிப்பார்கள், உத்தமமான வழியில் நடக்கிற என்ன சேவிப்பான்னு சொல்லியிருக்கிறேன். புறஜாதிகள் ஒருத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ராஜா வைக்கக்கூடாதுன்னு பைபிள் இருக்கு. அதே போல பணிவிடை செய்கிற தேவனுடைய மக்கள் மத்தியில உண்மை விசுவாசிகள் தான் உண்மையா இருப்பாங்க, மற்றவங்களை திருட்டுத்தனம் பண்ணுவாங்க, ஏமாத்திட்டு போவாங்க. உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் உலக மக்கள் உண்மையா இருப்பாங்களா? உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்துல குறைந்திருக்கலாம். தாவீது சொன்னார், ஒரு நூற்றாண்டுக்குள்ள முடியவில்லை. சாலமோன் தன்னுடைய நீதிபதி புத்தகத்தில் சொல்றார், உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கணும் யார்? உண்மையுள்ளவங்களே இல்லாம போயிட்டாங்க. ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாத்தீங்களா? அவரோடு இருக்கிற உண்மையுள்ளவர்கள், ஆண்டவரோடு யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட உண்மை பேச பொய் பித்தலாட்டம் கிடையாது. அவரோடு இருக்கிற உண்மையுள்ளவர்கள். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீ என்ன செய்யணும்? இந்த தேசத்தை ஆள்றதுக்கு இல்ல மக்களை ஆள்றதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது ஆட்களை பற்றி சொல்லும்போது 70 பேரை தெரிந்து கொண்டார். மாமா சொல் கேட்டு மோசே அவர்கள் எல்லாரும் உண்மையுள்ளவர்களும் என்று எழுதியிருக்குதே. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தாவீது உண்மையில் என்று அவனுடைய மகன் சாலமோனே சொல்றார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எசேக்கியா ராஜா என்னுடைய உண்மையை நிற்பாரும் சொல்லி தன்னுடைய உண்மை பற்றி பேசுறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மையில் உள்ளது என்று கண்டார் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் உண்மையுள்ளவன். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்ததுனால அவனை பற்றி யாரும் குற்றம் சொல்ல முடியலன்னு சொல்லி தானியேல் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 2:13 வாசிக்கிறோம். என்னுடைய உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்போ விசுவாசிகள் உண்மையுள்ளவங்க, இவங்க என்னோட வாசம் பண்ணிட்டு உங்களுடைய உறவை பார்த்து மற்றவங்க சொல்லணும், இவங்க விசுவாசிகளோட உறவு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். நம்முடைய வீடு அப்பதான் சுத்தமா இருக்கும். அப்புறம் உத்தமர்கள் என்ன செய்வார்னு சொல்லியிருக்கிற விசுவாசிகள் உத்தமர் இல்லையா? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் இருந்தான். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல 99 வயசா இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 99 வயசுல காலேபு உத்தமனாயிருந்தான். யோபு உத்தமனும் சன்மார்க்கம் என்று யோபு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தா உத்தமனாகி அப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் என்ற உத்தமமானவர்கள். இவங்களிடத்தில் உங்களுடைய ஐக்கியம் இருந்தா ஒரு தவறுங்க கிடையாது. உங்களுடைய வீட்டை அவங்க கெடுக்க மாட்டாங்க. உங்க வீடு நல்லா இருக்கும். இவங்களெல்லாம் சேர்ந்து பாடுனா, இவங்களெல்லாம் சேர்ந்து ஜெபிச்சா, இவங்களெல்லாம் சேர்ந்து ஊழி செய்தா சபை மாதிரிதான் வீடும் இருக்கும். தாவீது அதனாலதான் வீட்டை சுத்தமா வைக்கிறதுக்கு ஒழுங்குபடுத்தி இந்த சங்கீதத்தில் அது செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். முடிவுரையாக நாம் நமது வீட்டில எப்படி இருக்கணும் தெரியுமா? உத்தம இருதயத்தோடு இருக்கணும். கண்ணு சரியா இருக்கணும். என்ன சொல்றாரு? கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்றாரு முதல் வசனத்துல. உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். யாக்கோபு 5:13. நீதிமொழிகள் 29:6 என்ன வாசிக்கிறான்? நீதிமானோ பாடி மகிழ்கிறான். ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் இன் ஹோம். நம்முடைய வீட்டில் ஆவிக்குரிய மகிழ்ச்சி பாடல் அப்படி எழுதப்பட்டிருக்கு. தாவீது ராஜாவுடைய வீட்டில் அதுதாங்க உண்மை. நமது வீட்டில் அப்புறம் பாவத்திற்கு பாவிகளுக்கு இடமே கிடையாது. வந்து கொள்ளலாம், ஆனா அவங்க சேவிக்க முடியாது. அவங்க நம்மளோட வாசம் பண்ண முடியாது. ஏனென்றால் வீடு சுத்தமா வைக்க வேண்டிய பொறுப்பு உண்டல்லவா? நமது வீட்டில உண்மையுள்ளவர்கள் உத்தமமான உள்ளவர்கள் தான் வாசம் பண்ண முடியும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எத்தனை நன்மை இன்பமானது. அதனால் நம்முடைய வீட்டிலே காணப்பட வேண்டிய பரிசுத்தம். நம்முடைய வீட்டை இப்படி ஒழுங்குபடுத்த முடியுமா? ஒழுங்குபடுத்தினா நல்லது, ஒழுங்குபடுத்தினா நல்லது. நாம் ஜெபிக்கலாம்.
எங்களை அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். அவர் சிலுவையில் மரித்த மரணத்தினாலே எங்களை அவருடைய பிள்ளைகளாக எங்களை சேர்த்துக் கொண்டார். எங்களுக்கு குடும்பம் தந்தார், எங்களுக்கு வீடு தந்தார், எங்களுக்கு தொழில் தந்தார், எங்களுக்கு உத்தியோகம் தந்தார், ஊழியம் தந்தார். நாங்கள் உலக வாழ்க்கையில சபையில சரியா இருக்கலாம் என்று நினைக்கிறோம். அதற்கு முந்தி எங்களுடைய வீட்டில் தான் நாங்கள் சரியா இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டில் தேவனுடைய பரிசுத்தம் காணப்பட வேண்டும். எங்களுடைய கண், எங்களுடைய இருதயம், அதை வைத்து எங்களுடைய வீடு ஆசிரியக்கப்படும். எங்களுடைய வீட்டில் எல்லாரும் வந்து தங்க வேண்டும், வாசமா இருக்க வேண்டும் என்ற அவசரம் கிடையாது. உலக மக்களுக்கு எங்களுடைய வீட்டில் அனுமதி இல்லை. அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள், உத்தமர்கள். அவர்கள் எங்களோட வாசம் பண்ணினால், எங்களை சேவித்தால் அது எங்களுக்கு நலம். நாங்கள் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வீட்டை குறித்து வேதம் சொல்லுகிறபடி தாவீது செய்தபடி செய்ய எனக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். தந்தமுடைய நல் வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்டபடி மக்களை ஆசிரியர் இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ள மேயருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள மெய் கிறிஸ்தவ மக்களோடும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக.
கோழையை வீரனாய் மாற்றும் வேத சாஸ்திரி என்ற பெயர் சூட்டும் வேத சாஸ்திரி என்ற பெயர் சூட்டும் திகட்டாத தேனமுதம் வாழ்வில் திகட்டாத தேனமுதம் திருமறை என்ற தேவனின் வேதம் தினம் யான் பாடி மகிழ்ந்திடும் கீதம் திகட்டாத தேனமுதம் அமுதம்